அனுரகுமார திசநாயகாண்ட ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு திரும்ப எங்களோட அப்பா மாதிரி நிறைய சகோதர சகோதரிகளும் கிடைக்கணும். வீட்டில் வச்சு வெள்ள வானத்தில் கடத்து வச்சு 28 வருஷம் எங்களோட பிள்ளையை நாங்கள் விளந்து எங்களோட பிள்ளைகளை காணணும். எங்களோட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளையும் எங்களுக்கு சர்வதேசம் தான் நீதி தர வேணும். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோட நீதி தரணும். எங்களுக்கு உலக பொறிமுறை தேவையில்லை. இன்றைக்கு மனித உரிமை தினம், ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். என்னத்துக்கான போராட்டம்? இது எங்களோட பிள்ளைகளை அனைத்து எந்த பிள்ளைகள் இல்லை அனைத்து பிள்ளைகளையும் இராணுவம் வழி வழியை பிடிச்சு கொண்டு பிடிச்சு கொண்டு போய் இன்னமும் காணப்படவில்லை தானே, காணாமல் ஆக்கப்பட்டதானே, இன்னமும் காணப்படவில்லை. எங்களோட பிள்ளைகள் போரிலால குடும்பமாக ஆமியிட்ட வட்டுவாகல்ல சரணடைந்தேன்னு சொன்னால் எந்த இடத்துல பட்டுப்பாகல, எந்த இடத்துல எந்த பாயிண்டில் யார் கொண்டு போகிறது எல்லாம் தெரியும் தானே. தெரிஞ்சு எங்களுக்கு இதுகளை வெளிப்படுத்த இல்லையண்டா, எங்களுக்கு இதை தேடி தர இல்லையண்டா, பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் 15 வருஷ காலமாக ரோட்டில் போராடி கொண்டிருக்கிறோம். அப்போ சரணடை சொன்னதாரு? சரணடைங்கன்னு சொன்னதாரு? அது அப்போ சரணடைகிறோம் ஒரு மன்னிப்புக்கு தானே சரணடைகிறது. இப்படி கொண்டு ஒழிக்கவா சரணடைகிறது? இல்லையே. இப்படியே அரசாங்கம் மாறி வேற எங்களுக்கு ஒரு தீர்வுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே நாங்கள் கேட்கல. இங்கே நாங்கள் ஆனபடினால நாங்கள் இவ்வளோ காலமும் போராடி இங்கே எல்லாம் கொழும்பத்தம் எம்பசிகளுக்கு முன்னாலே எல்லாம் போய் நாங்கள் போராடி வந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு எந்தவித நீதியும் இல்லை. ஆனபடினால எங்களுக்கு நீதி கேட்கணும் இங்கே இல்லை. இனி நாங்கள் நீதியை கேட்க மாட்டோம். எங்களுக்கு சர்வதேசம் தான் நீதி தர வேணும். எங்களுக்கு சர்வதேச பொறிமுறையோட நீதி தரணும். எங்களுக்கு உலக பொறிமுறை தேவையில்லை. நாங்கள் இங்கே தானும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நீதி தானும் கேட்க மாட்டோம். இந்த இடத்துல சரணடைஞ்சேன்னா இந்த இடத்துல ராணுவம் என்றது அந்த இடத்துல பிடிச்சி கேட்க வேண்டியது, பொறுப்பு கூற வேண்டியது நீங்கள். உண்மையை சொல்லணும், பொறுப்பை சொல்லணும், நீதியை சொல்லணும். இது அது ஒன்றும் இல்லை. உண்மையும் இல்லை, நீதியும் இல்லை, பொறுப்பும் இல்லை. அப்புறம் என்னது? நாங்கள் வரணும். நாங்கள் உலக பொறிமுறை எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தேவைன்னு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட உயிர் உள்ளவரை, எங்களோட புள்ளிகளை நாங்கள் காணும் வரை நாங்கள் வீதியில் போராடுவோம். என்றே சொல்கிறோம். போராடுறதுக்கு மறுக்க இயலாது. எங்களோட போராட்டத்தை எங்களோட புள்ளிகளுக்காக நாங்கள் போராடுறதை மறுக்க இயலாது. எந்த புள்ளிகள் இல்லை. இவ்வளவு இந்த உலகத்தில் உள்ள புள்ளிகள் முழுக்களும் கொண்டு போய் துளைஞ்சு போட்டீங்க. எங்கே வச்சிருக்கிறீங்க? விட வேண்டியதானே, இனியாவது விட வேண்டியதானே. இல்லை, புறம் என்ன உங்கள்கிட்ட நாங்கள் வர மாட்டோம். உங்களோட காலடிக்கே வரமாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதி வேணும். சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்று தரணும். இல்லைன்னா சர்வதேசம் எங்களோட புள்ளிகளை கொண்டு போய் துளைஞ்ச மாதிரி எங்களோட சர்வதேசம் எங்களை எல்லாரும் அழிக்கட்டும். தமிழரா பார்த்து நாங்கள் பிறந்ததே பாவம். நாங்கள் தமிழராக பிறந்திருக்க கூடாது. அதனால தானே பெருமான சிங்களவர் எங்களை இந்த மாதிரி எல்லாம் செய்கிறோம். இந்த மாதிரி செய்கிறோம். எங்களுக்கு நான் ஒன்றை கூறுறேன், எனக்கு கணக்கு இயலாது. எந்த பிள்ளைகளும் சரணடைஞ்சவன் 3 பிள்ளைகள், தாய் தகப்பன் 5 பேர். அதே போல் குடும்பமாக 40-50 மேற்பட்ட பிள்ளைகள், தாய் தகப்பன். அந்த அப்போ பிரான்சிஸ் ஃபாதர் தான் வந்து லிஸ்டில் பேரெல்லாம் வெளியே கொண்டு போய் கொடுத்து சரணடைஞ்சவள. பிரான்சிஸ் ஃபாதரே இல்லை. பிரான்சிஸ் ஃபாதரை வச்சுருந்தா பிரான்சிஸ் ஃபாதர் எங்களுக்கு சொல்லுவாரானே, எங்களோட பிள்ளைகள் எங்கே நான் சரணடைய வச்சேனா என்று சொல்லுவாரானே. பிரான்சிஸ் ஃபாதர் இல்லை. அதை நான் என் வாயால் சொல்ல மாட்டேன். இல்லை, பிரான்சிஸ் ஃபாதர் இந்த உலகத்திலே இல்லை. எங்களுக்கு
எங்களுக்கு நான் எதுவுமே கிடைக்க வரல. எங்களோட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளை எந்த பிள்ளைகள் ஒன்றும் இல்லை. வீடு வீடா பூந்து எழுத்து செல்லப்பட்டிருக்குது. வழி வழியாக போய் கொண்டு போய் செல்லப்பட்டிருக்குது. வேலைக்கு போன பிள்ளைகள் வீடு விரும்பல, ஆசத்தில் கிடந்த பிள்ளைகள் வீடு விரும்பல. அப்போ அவ்வளவும் எங்களுக்கு உண்மை சொல்ல வேண்டும். எங்களுக்கு என்ன மாதிரி எங்களோட பிள்ளைகள் எப்போ வந்து சேருதோ அன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்கள் இருப்போம். அவ்வளோதான் சொல்கிறோம். 300க்கும் மேற்பட்ட அதோட போராடி இவ்வளோ காலம் பிள்ளைகளை தேடி போராடினா அம்மா பேரண்ட்ஸா 300-400 பேருக்கிட்ட இறந்து போச்சுனா அப்போ நாங்கள் இனி என்ன எங்களுக்கு மெத்தின வயதாகுது. நாங்கள் இறக்க மாட்டோம்ன்ற ஒரு இது இருக்கா? நாங்களும் வெப்பத்தை எங்களுக்கும் சாவு நெருங்கொண்டு தான் வருது. நாங்கள் அதுக்கிடையிலேயாவது எங்களோட பிள்ளைகளை காணணும். எங்களோட பிள்ளைகளை அனைத்து பிள்ளைகளையும் எங்களோட சர்வதேசம் எங்களோட பிள்ளைகளுக்கு நீதி பெற்று தர வேணும்னு தான் நான் திரும்ப சொல்கிறேன். நன்றி. தேசிங்கன் செந்திவேல் அப்பாண்ட பேர் 2007ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி காணாமல். இன்றைக்கு மனித உரிமை தினம். ஆனால் நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உறவுகளுக்காக கருப்பு தினமாக கொண்டாடுறோம். இதுவரைக்கும் எங்களோட உறவு எந்த உறவுமே எங்களுக்கு திரும்ப கிடைச்சதுமே இல்லை. அதனால தான் இந்த மனித உரிமை குணத்தை நாங்கள் கருப்பு தினமாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய ஜனாதிபதியும் வந்திருக்கிறார். அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அனுரகுமார திசாநாயக்கா அவர்கிட்ட நான் தாழ்மையாக கேட்குறேன். எங்களை மாதிரி காணா போன உறவுகள், இழந்த உறவுகள் திரும்ப கிடைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்குறேன். அதே மாதிரி இப்போ நிறைய உறவுகள் இங்கே காணா போயிட்டுனாங்க. அப்போ எங்களை மாதிரி தான் அவியலும் காணா போய் அவியலை தேடுதலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ இது வேற காலமாச்சும் ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இனியாச்சும் அனுரகுமார திசாநாயக்காண்ட ஆட்சியிலேயாச்சும் எங்களுக்கு திரும்ப எங்களோட அப்பா மாதிரி நிறைய சகோதரிகளும் கிடைக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தயவு செய்து இந்த மீடியாக்காரர் இருக்கின்றானே அவியல் மூலமாச்சும் எங்களுடைய அப்பா கிடைக்கணுமென்று நான் திருப்பி அவியலை தாழ்மையாக கேட்கிறேன். தயவு செய்து அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள்ட்ட நான் தாழ்மையாக கேட்குறது, எங்களோட அப்பாவை கண்டறிஞ்சினோம்னு சொன்னால் விடுதலை செய்யுங்க. அதே மாதிரியே நிறைய உறவுகளையும் விடுதலை செய்யுங்க. இப்போ நாங்கள் எந்த ஒரு ஆட்சியில் எந்த ஒரு போராட்டத்திலையும் நாங்கள் இணைஞ்சு கொள்ள மாட்டோம். தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து விடுதலை செய்யுங்க. விடுதலை செஞ்சாலே எங்களுக்கு அதுவே போதும். தயவு செய்து நீங்கள் எங்களோட பேச்சை காதில் எடுத்துக்கொண்டு தயவு செய்து காணா போனாக்களை விடுதலை செய்தீங்கடா, எங்களுக்கு அதுவே போதும். அம்மாவுக்கு எங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். அம்மாவுக்கு ஆம்பளை சகோதரம் இல்லை. அப்பாவை கடத்தினதுலேருந்து அம்மா ஒழிச்சு திரிகிறதுன்றது ஏன்டா அவ்வளோ அட்டகாசம் செய்தாங்க மாமிக்காரர்கள். வீட்டை பாத்திரங்களை உடைக்கிறது, எங்களோட அம்மாக்களை தேடி அடிக்க வர்றது மட்டும் நாங்கள் ஓடி ஒரு வீடாக ஒளியிற நாங்கள். அப்படி எவ்வளோ கஷ்டத்து மத்தியிலேருந்து தான் வந்த நாங்கள். அப்படி இருக்கேக்கில் எங்களோட அப்பாவை நாங்கள் கண்முனை பார்த்து கொண்டு இருக்கேக்கில் ஆட்டோவில் எங்களுக்கு க்ரோன்ஸ் இருக்குது. எங்களுக்கு க்ரோன்ஸில் கண்முனை பார்த்து கொண்டு இருக்கேக்க ஆட்டோவில் வச்சு கடத்தி துவக்க அந்த தலையடியில் துவக்க வச்சு கொண்டு போனவினா. அப்படி போவேக்கில் அதே மாதிரி தான் நாங்கள் சித்தப்பாக்களும் 2 சித்தப்பாக்களையும் கொண்டு கொடியாமத்தில் வச்சு சுட்டு கொண்டவினம். இன்னொரு சித்தப்பாவை நெல்லியடியிலே வச்சு கொலை செய்தவினம், சுட்டு கொண்டவினம். அப்படித்தான் எங்களோட அப்பாவும் அதே மாதிரி தான் எங்களோட ஊருக்குள்ளே காணாமல் போனவன். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கவே எங்களோட அப்பாவை கொலை செய்துட்டினோம். என்ன காணாமல் கூட்டி கொண்டு போயிட்டினோம். சித்தப்பா மேலே கொலை செய்துட்டினோம். அப்போ இதில் இருந்து எங்களை என்ன வேணுமெண்டா திருப்பி காணா போனவங்களோட அப்பா திருப்பி எங்களுக்கு கிடைக்கணும் தான் நாங்கள் தேடி இன்னும் இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சர்வதேச நீதியை தேடித்தான் இப்போ கடைசியாக சர்வதேச நீதியை தேடி வந்திருக்கிறோம். இதை மிஞ்சியும் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இவ்வளோ மீடியா, இவ்வளோ யூடியூப் சேனல், அது இதுண்டு எல்லா சேனல்லேருந்தும் இதண்டினோம். ஆனால் முதல் முறையாக நான் இதில் எவ்வளோ மீடியாக்காரருக்கு முன்னால் இதை சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ துணிச்சலோட சொல்கிறேன். ஏன்டா எங்களோட அப்பா எனக்கு திரும்பி கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளோ கதைக்கிறேன். இதே மாதிரி எத்தனையோ சகோதரிகள், உறவினர்கள் எவ்வளோ பேர் இழந்திருக்கணும். மற்ற சரணடைந்தார்கள் இன்னும் வீடும் திரும்பவில்லை, அவையால் காணவும் இல்லை. சில பேர் பிணமாக தான் இன்னும் மீண்டு வரையினோம். சில பேர் அதுவும் இல்லை, இருக்கிறார்களோ இல்லையாண்டு எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் எனக்கு எங்களோட அப்பாவை தயவு செய்து இந்த சர்வதேச நீதி எங்களோட அப்பா பார்த்துச்சினோம்னு சொன்னால் தயவு செய்து கிடைக்க உதவி செய்யுங்க ப்ளீஸ். தயவு செய்து இந்த சர்வதேச நீதியை கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட அப்பா மீண்டும் மறுபடியும் கிடைக்கணும் எங்களுக்கு. நான் ஒவ்வொரு முறையும் இந்த வாசல் படியில் நின்று இந்த எந்த ஒரு தபால் கந்தவர் வந்தாலும், வீடை தேடி வந்தாலும் அப்பா வருவார், அப்பா பற்றி ஏதாச்சும் ஒரு தகவல் கிடைக்குமான்னு ஒவ்வொரு முறையும் கேட்பேன். எங்களோட அம்மாட்ட ஒவ்வொரு முறையும் நான் கேட்காத ஒரு குரலே இல்லை. நான் அம்மாட்ட டெய்லி கேட்பேன். எங்கள் அப்பா எப்போ வருவார், அம்மா எப்போ வருவாருன்னு கேட்டு அம்மா ஏதாச்சும் மட்டும் சொல்லி சமாளித்து கொண்டே இருப்பேன்.
நாங்கள் எல்லாருமே மொத்தமாக 5 பொம்பளை பிள்ளைகள், எனக்கு ஒரு கடைசி தங்கச்சியும் 3 அக்காக்களும் இருக்கணும். அப்போ நாங்கள் அப்பா தேடி இன்னும் இந்த போராட்டத்தில் இறங்குவோம். அதே மாதிரியே எத்தனையோ உறவுகளும் இதே மாதிரி வேறு வேறு இடத்துலையும் இப்படி போராட்டம் செய்து கொண்டிருக்கணும். நான் இந்த மீடியா முன்னால் சொல்கிறேன்டா, எனக்கு அப்பா காணா போன அப்பா திருப்பி மீண்டும் கிடைக்கணும். அதே மாதிரி மற்ற உறவுகளுக்கும், எனக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உறவுகளுக்கும் அவையோட சொந்தங்கள் கிடைக்கணும்னு நான் தயவு செய்து உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து சர்வதேச நீதியில் பார்த்துச்சு நம்ம எங்களை தயவு செய்து எங்கள் அப்பாவை திரும்ப தாங்கடு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு நகை பெருசு இல்லை, எங்கள் பிள்ளைக்கு போகணுன்னா நான் அந்த நகையை காட்டி கொடுத்தேன். நான் கொடுத்தது பிறகுதான் அவங்க விட்டவங்க கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் பார்த்துக்குள்ள இவ்வளோ நடந்தேன். நான் சிங்கப்பூரில் ஹவுஸ் மேடாக இருந்தேன். நான் ஐயா பிள்ளைகள் இங்கே அம்மா 2ஐயும் படிக்க விட்டு போனேன். வீட்டில் வச்சு வெள்ள வாகனத்தில் கடத்து வைக்கிய 28 வருஷம் எங்களோட பிள்ளையை நாங்கள் இழந்து பிள்ளைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு பொருளுக்கு பொருளையும் கொடுத்து போட்டு இன்றைக்கி நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். என்னையா செய்வது? இந்த சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய்யுது. எங்களுக்கு எங்கட பிள்ளைங்க இருக்கா இல்லையா உதவி செய், கேட்டு சொல்லு. கொண்டு போனேன் வீட்டில் வச்சு பிடிச்ச பிள்ளைய எங்கேப்பா கொண்டு போனீங்க? கொண்டுட்டா சொல்லுங்க, இல்லையாண்டா இல்லையான்னு சொல்லுங்க. இல்லை பிள்ளை இருக்கேன்னா இருக்கன்னு சொல்லுங்க. நாங்களும் இந்த வயசு போய் எங்களால் இயலாத கட்டத்துக்கு வந்துடும். நீ எங்களுக்கு ஒன்றா இந்த பிள்ளைய தெரியும் ஒருத்தரும் வர மாட்டோம். நான் மட்டும்தான் இருக்கேன் இங்கே. நடக்கிற ஆடலும் போகணும் இல்லையா? Thank you.